நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய சமூகத்திலே நாம் செலவழிக்கிற நேரங்களை கணக்கு வைத்திருக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் கணக்கு வைத்திருக்கிறவர். நம்முடைய தேவன் சமாதானத்தை விரும்புகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு ஆபிரகாம் 100 வயதாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு எந்த விதமான சாத்தியங்களுமே இல்லை. ஆனால் வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று. அதனால் சில காரியங்கள் உலகத்தினுடைய பார்வைக்கு, மனிதனுடைய பார்வைக்கு இது நடக்காது என்கிற ஒரு தீர்மானம் அவர்கள் செய்வார்கள். இது இப்படி தான் நடக்கும், இப்படி நடக்காது, இதை இப்படி செய்யுங்க, இதை இப்படி செய்யக்கூடாது. எல்லாமே ஒரு நல்ல ஒரு அஜெண்டா. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நிறைய பேர், நமக்கும் பொதுவாக அப்படி தான் தோணும். அப்படின்னா நம்ம ஒரு தண்ணியை ஹீட்டரில் வச்சுருவோன்னு வைங்களேன். அப்போ சுவிட்சை ஆன் பண்ணாமல் தண்ணி சூடாகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. நம்ம சுவிட்சை ஆன் பண்ணாமல் இல்லை தண்ணி சூடாகும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது அஜெண்டா என்ன அப்படின்னு சொன்னால், அது சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணாதான்ப்பா அது சூடாகும், இல்லைன்னா சூடாகாது. இது உலகத்தினுடைய விதி. ஆனால் விசுவாசம் என்கிறது அதுவல்ல. அதுக்காக ஒரு தண்ணியை ஊற்றி சுவிட்ச் போடாமல் நீங்கள் சூடு பண்ணணும் அப்படின்றது விசுவாசம் என்று பரிசோதித்து பார்க்க தெரியல. சில காரியங்கள் உலகத்தினுடைய முறைமையிலே, உலகத்தினுடைய வழக்கத்தின்படி இது இப்படி நடக்கும், இது இப்படி நடக்காதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுற இந்த உலகத்தில் இல்லை, நீங்கள் சொல்லுகிறது நடக்கலை அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தை அதற்கு நேராய் வருமானால் அது நடக்கும் அப்படின்னு நம்புகிறது தான் விசுவாசத்தினுடைய அளவு. அப்போ விசுவாசத்தை நம்ம அந்த மாதிரி மனுஷனுடைய யோசனையின்படி கட்டி அமைக்கவே முடியாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் 1000 மனிதர்கள் 1000 விதமாய் சில காரியத்தை குறித்து சொல்லியிருக்கலாம். எனக்கெல்லாம் தெரியாதா, இப்படி எத்தனை பேருக்கு இப்படி நடந்திருக்குது, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தான் ஆயிருக்குது, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இது தப்பிக்க முடியாத மாதிரி ஆயிருக்கு. நிறைய ஜனங்கள் உங்களை பார்த்து அந்த வார்த்தை சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஸோ அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுக்கு பார்த்ததை வைத்து அவங்க அப்படி சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய நடத்துதல் அப்படின்றது ரொம்ப வித்தியாசமான ஒன்று. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நான் கிட்டத்தட்ட 2006வது வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இரவு சரியாய் ஒரு 12:30 மணி இருக்கும்னு வச்சுங்களேன். ரொம்ப பயத்தினுடைய உச்சகட்டத்திலே இருந்த ஒரு இரவு. அப்படின்னா ஒரு 9:30 மணிக்கு என்னுடைய வீட்டில் நான் தனியாக அழகாக பேச்சுலர், அப்போது ஊழியம் ஆரம்பித்து 1 வருஷம் ஆகிறது. அப்போ ஒரு 9:30 மணிக்கு என்னுடைய வீட்டில் இருக்கும்போது, நான் குடியிருந்த வீட்டுக்கு கீழே வீடு பயங்கரமான பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே பயங்கரமான சண்டை. அப்போ அந்த கணவன் எதெல்லாம் உடைக்கிறாரு, வீட்டில் அடிதடி சத்தம் பயங்கரமாக கேட்குது. ஆனால் நான் மேலே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு 11 மணி வரைக்கும் அந்த சத்தம் ஓயவே இல்லை. சண்டை சண்டை சண்டை, பயங்கரமான வாக்குவாதம். சின்ன பிள்ளைங்க 2 பேரும், குட்டி பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க 2 பேரும் அப்படியே அம்மா அப்பா சண்டை போடுறத பார்த்து அந்த அம்மா அப்பா அழுகுறாங்க. அப்போ ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இவங்க சண்டை போடுறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா அந்த சிஸ்டர் மேலே கதவை தட்டி, பாஸ்டர் 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 கதவை திறங்க அப்படின்னாங்க. கதவை திறந்தா இல்லை, அவர் ரயில் ரோடு, நான் சுபாதாள் சீட்டில் சொல்கிறேன், அங்கேருந்து இந்த ரயில் ரோடு, அவர் ரயில் ரோட்டுக்கு ஓடுறாரு பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி வேறு யாரும் அந்த வீட்டில் ஆம்பளைங்க இல்லை, எல்லாமே 2 பேருமே குட்டி குழந்தைங்க. சரி, உடனே நான் பின்னாடியே நான் நைட்டு அந்த 11 மணிக்கு நான் ஓடுறேங்க, ரயில்வே ரோட்டுக்கு ஓடுறேன். ஓடி பார்த்தா அவர் இந்த அப்போ இந்த கேட் இருந்துச்சு. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அந்த ரயில் ரோட்டில் இப்படி படுக்கலை, இப்படி படுத்துட்டார். ஒரு தண்டவாளத்தில் அவருடைய ஒரு கால் இருக்குது, இன்னொரு தண்டவாளத்தில் அவருடைய தலை இருக்குது. என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், நான் ஓடி போகிறேன், அது படுத்து கிடக்கிறாரு. சரி, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய், பிரதர் என்ன பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு சொன்னால் வரமாட்டேங்கிறாரு. நான் கையை பிடிச்சி இழுத்தா இவர் ஒரு ரெட் கலர் டவல், இன்னும் மறக்கலை. அந்த என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அந்த டவலை எடுத்து
தன்னுடைய கழுத்தோட சேர்த்து அந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு இடுக்குள்ள போட்டு கட்டிட்டார். அப்படின்னா யாருமே என்னை காப்பாற்றக்கூடாது, நான் வந்து சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான், என்னை வந்து தப்பிக்கவே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். அப்போ எனக்கு டைம் ஆகுது. ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்னிங் அங்கேருந்து அந்த ரயில்வேனுடைய அந்த லைட் அடிக்குது. அப்போ எனக்கு திக்கு 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 திக்குன்னு பயம், அப்படியே ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக அடிக்குது. அப்போ வந்து இந்த ரயில்வே கேட்டு போடுற ஒரு வயசானவர் இருந்தார். ஒரு வயசானவர் வந்து என்னை பார்த்து கத்துறாரு, தம்பி சாகிறவனை எவனுமே தடுத்து நிறுத்த முடியாது, சாகிறவன் சாகட்டும், செத்து தொலையட்டும், அவனோட சேர்ந்து நீயும் சத்துறாத, நீ முதல்ல வெளியே வா, அவன் வந்து சாகணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு இவர் வேலை ஒரு பக்கத்தில் கத்துறாரு. சரி, நம்ம எப்படி வந்து இவங்களை காப்பாற்றாம விடுறது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அவருடைய டவலை அவுத்து அவரை தூக்கி இந்த பக்கத்தில் போடுறேன். கரெக்டாக ட்ரெயின் அவ்வளோ வேகமாக கிராஸ் ஆகுது. அப்படியே ஆண்டவருடைய கிருபையினால அவரை தப்பிச்சு. அப்போ வந்து அந்த ட்ரெயின் மூவ் ஆன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னு என்ன பார்த்து, இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து என்னை வந்து காப்பாற்றிட்டீங்க, நான் வந்து சூசைட் பண்ண நினச்சேன், என்னை காப்பாற்றிட்டீங்க, நாளைக்கு என் கூடவே இருக்க போகிறீங்க, 24 மணி நேரம் என் கூடவா இருக்க போகிறீங்க, நான் வந்து சாகணும்னு முடிவு எடுத்துட்டேன், இந்த தற்கொலை எண்ணத்தை நான் சாகிறத யாருமே தடுத்து நிறுத்த முடியாது, நான் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக சீக்கிரத்தில் செத்துருவேன், இன்னைக்கு காப்பாற்றிங்க, என்னை நீங்கள் காப்பாற்ற முடியாது, என் கூட எப்பவும் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சமாதானப்படுத்தி அடுத்த நாள் அந்த சிஸ்டர்கிட்ட நான் பேசும்போது இந்த மாதிரி அவர் வந்து தற்கொலை பண்ணணுன்ற முடிவில் ரொம்ப இதுவாக இருக்கிறாரு. அவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் என்ன 24 hours பார்க்க போகிறீங்க, நான் செத்துருவேன், அவரை காப்பாற்றுறதுக்கு அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கதையாக சொல்கிறாங்க. பாஸ்டர், அவனுடைய சித்தப்பா பையன் ஒருத்தர் இருந்தான், அவன் இந்த மாதிரி தான் தற்கொலை பண்ணி செத்து போனான், அவங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு 4-5 பேர் வந்து தற்கொலை செய்து மாண்டு போனார்கள். அந்த ஸ்பிரிட் எல்லாமே இந்த மனுஷனை அட்டாக் பண்ணிட்டு இருக்குது அப்போ தான் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க ரெகுலராக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2005னா கிட்டத்தட்ட 20 years, 20 வருடம் ஆகுறது, 19 வருஷம். இந்த 19 வருஷத்தில் அந்த பிள்ளைங்க ரொம்ப பெருசாக வளர்ந்து இன்றைக்கி அவனுக்கு ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் இன்று வரையிலும் கர்த்தர் அந்த மனுஷனை அந்த அம்மா ஜெபம் பண்ண ஜெபத்தினால கர்த்தர் அவரை காப்பாற்றி கர்த்தர் அவரை உயிரோடே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸோ கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அந்த 2 தம்பிங்களையும் குட்டியாக சின்ன பிள்ளைங்களாக பார்த்தவங்கள அவ்வளோ பெருசாக வளர்ந்து அவனும் கல்யாண வயசுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறத 2 பேரும் பார்த்து என்ன அங்கிள் அப்படின்னு பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வந்து யார் சொல்லுகிறதையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. விசுவாசம் அப்படின்றது, ஃபெய்த் அப்படின்றது வந்து 10 பேர் சொல்கிற வார்த்தையை கேட்டு கவலைப்படுறது ஃபெய்த் கிடையாது. விசுவாசம் என்கிறது வந்து அவனுக்கு இப்படி நடந்துருச்சு, இவனுக்கு இப்படி நடந்துச்சு, இவளுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லுகிறதை கேட்டு ஐயோ இவங்களுக்கு இப்படி நடந்துச்சா, அப்போ நான் வந்து ஜெபம் பண்ணுறதெல்லாம் வீணாக போயிருமோ அப்படின்னு நினச்சி அவிசுவாசப்படுகிறதுக்கு பேர் விசுவாசம் அல்ல. உடனே அதை பார்த்து அழுகிறது விசுவாசம் அல்ல. ஆனால் ஒரு விசுவாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சுத்தி பேசுகிற எதையுமே காதிலேயே வாங்கக்கூடாது. விசுவாசம் என்கிறது வந்து மற்றவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் பேசுகிறதை காதில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து விசுவாசிக்கவே முடியாது. முதல்ல ஃபெய்த்துக்கு இருக்க வேண்டிய, விசுவாசத்திற்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னா, நம்முடைய காதை அடைக்கிறது தான் பெரிய குவாலிட்டி. சில இடங்களில் வந்து நம்முடைய காதுகளை அடைக்க வேண்டும். நம்ம வந்து அந்த காதுகளை அடைக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விசுவாசிக்கவே முடியாது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு கிட்டத்தட்ட எங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஓரளவு எங்கே வந்துட்டாங்கன்னா கானானுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. இன்னும் கானானுக்கு அவர்களுக்கு வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை. அந்த கானான் வந்து கண்ணு கெட்டுக்கிற தூரத்தில் தான் அந்த கானான் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ அந்த கானான் தேசத்துக்கு முன்பாக ஜனங்கள் வந்து இப்போ வந்து உட்கார்றாங்க பாருங்களேன். அந்த இடத்துல அங்கேருந்து வேவு பார்க்க போனதில் 12 பேரில் 10 பேர் என்ன செய்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் துர்ச்செய்தியை கொடுக்குறாங்க.
ஐயோ நாங்கள் அங்கே பார்த்தோம், அங்கே ஒரு பெரிய ஏனாக்கின் புத்திரரை பார்த்தோம், அங்கே இருக்கிறவங்க ரொம்ப மோசமானவங்களா இருந்தாங்க, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, பாருங்க அங்கே இருந்து கொண்டு வந்த திராட்சை கொலைகளை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய பழத்தை சாப்பிட்ற மனுஷன் எப்படி இருப்பான், அங்கே ராட்சதர்கள் எல்லாம் பார்த்தோம், அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். இப்படிப்பட்ட துர்ச்செய்தியை பரப்பி விட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா, அவ்வளவு தூரம் ஃபெய்த்தா இருந்து நம்ம கானான் போயிருவோன்ற அந்த ஜனங்கள் அப்படியே அவிசுவாசம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஃபெய்த் விசுவாசம் அப்படின்றதனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு விரோதமாய் சத்துரு பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு நம்முடைய காதுகளை அடைப்பது தான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய டார்கெட்டாகவே இருக்கணும். நீங்க காதை அதுக்கு திறந்து வச்சிருக்க கூடாது. 10 பேர் சொல்லுகிற அவிசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் கேட்டீர்களே ஆனால் உங்களுடைய விசுவாச கப்பல்கள் சேதமாக்கப்படும். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை நீங்கள் நம்பி இருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்பி இருக்கலாம், 7 வருடங்களுக்கு முன்பாக நம்பி இருக்கலாம். ஆனால் இப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு வித்தியாசமான முறையில் பேசி இருக்கலாம். என்ன இப்படி நம்புவ, இப்படி நடந்துருன்னு நினச்சிடுறியா அப்படின்னு சொல்கிற அவிசுவாசமான வார்த்தைகளுக்கு நேராய் உங்களுடைய காதுகள் கடந்து போய் இன்றைக்கு உங்களுக்கு ஃபெய்த் அதில் குறைஞ்சிருக்கோன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தைகளுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா காது கொடுக்காத, அவங்க பேசுகிற வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காத. ஃபெய்த் ஒரு பக்கத்துல காதை திறக்கணும், இன்னொரு பக்கத்துல காதை சொல்லுங்க சத்தமா கேட்கல. ஃபெய்த் அப்படின்னு சொல்றது விசுவாசத்திற்கு நேராக உங்களுடைய காதுகள் திறக்கப்பட வேண்டும், ஃபெய்த்துக்கு நேராக உங்களுடைய காதுகள் திறக்கப்பட வேண்டும். இந்த 10 பேர் நெகட்டிவா உங்களுக்கு பேசினாலும் 2 பேர் பாசிட்டிவா பேசுறதுன்னு கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு? சத்தமா சொல்லுங்களேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உங்களை விசுவாசிக்க பண்ண வேண்டும் என்றால் சத்துரு 10 நெகட்டிவ் வச்சிருப்பான். எப்பவுமே நீங்க ஒரு விசுவாசத்துக்குள்ளாக காலடி எடுத்து வைக்கும் போது வெளி தோற்றத்துக்கு 10 பேர் விசுவாசமா பேசினாலும் உங்களுக்கு பிளஸ்ஸை விட மைனஸ் தான் நிறைய இருப்பாங்க. அப்படின்னா உங்களை விசுவாசத்துல தட்டி கொடுக்கறதுக்கு 2 பேர் தான் இருப்பாங்க, ஆனா அவ்விசுவாசத்துல உங்களை இழுக்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய கணக்கு. இதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய கணக்கு. நடக்காதுன்னு சொல்றதுக்கு 10 பேர் இருப்பாங்க, முடியாதுன்னு சொல்றதுக்கு 10 பேர் இருப்பாங்க, இது கஷ்டம்னு சொல்றதுக்கு 10 பேர் இருப்பாங்க, ஆனா நடக்கும்னு சொல்றதுக்கு 2 பேர் தான் இருப்பாங்க, இது ஆகும்னு சொல்றதுக்கு 2 பேர் தான் இருப்பாங்க. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த 10 பேருக்கு முன்பாகவும் உங்களுடைய காதுகளை அடைச்சிட்டு இந்த 2 பேருக்கு முன்னாடி தான் உங்களுடைய காதுகளை என்ன பண்ணணும்? நீங்க திறக்கணும். அப்படி நீங்க திறக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ளே அவிசுவாசம் உண்டாகும். அவிசுவாசம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா கர்த்தர் என்ன பண்ண முடியாதுன்னா அற்புதத்தை செய்வதற்கு முடியாது. நீங்க எந்த காரியத்தை நம்புறீங்க, நீங்க எந்த காரியத்தை விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு காரியத்தை வலுக்கட்டாயமாக நம்பலாம். ஆண்டவர் இதை செய்வார், ஆண்டவர் இதை பண்ண போறாரு, கர்த்தருக்கு இது லேசான காரியம், ஆண்டவர் என்ன தூக்கி எடுப்பார். இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஃபெய்த் உங்களுக்குள்ள வளரும் போது உங்களை சுற்றி நிறைய வார்த்தைகள் பேசப்படலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார் அப்படின்னா, இல்லை நீ அந்த வார்த்தைகளை எதையுமே காதை கொடுத்து என்ன பண்ணாதேன்னா கேட்காத. அப்போ ஃபெய்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் என்ன ஆயுதம் அப்படின்னா காது தான் ஒரு பெரிய ஆயுதம். சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, விசுவாசத்திற்கு நீங்கள் விசுவாசத்திலே வளர, நீங்க விசுவாசத்திலே அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தேவையான ஒரு பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா உங்களுடைய காதுகள் தான் பெரிய ஆயுதம். எது ஆயுதம் சொல்லுங்களேன்? விசுவாசத்தை வளர்த்துறதுக்கு எதுதான்? காதுல கண்டதையும் கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது நடக்காது. அது அந்த விசுவாசத்தை நம்ம அதை கொண்டு வரவே முடியாது. பாருங்க, தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, கோலியாத்துக்கு முன்பாக போய் நிற்கும் போது அவன் அந்த இடத்துல கோலியாத்து எவ்வளவு பெரிய உயரம் உள்ளவன், அவனுடைய கையில இருக்கிற ஈட்டி எவ்வளவு பெருசு அப்படின்னு கேட்கல. ஆனா என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த கோலியாத்தை கொன்று இவனுடைய சரீரத்திலிருந்து இந்த தலையை வாங்குறவனுக்கு என்ன பரிசு சொல்லுங்களேன். தாவீதுனுடைய அணுகுமுறையை பாருங்க. நம்மளா இருந்தா ஒரு எதிரிக்கு முன்பாக, ஒரு பிரச்சனைக்கு முன்பாக போய் நிற்கும் போது நம்ம எதை குறித்து கேட்போம்? நம்ம எதை குறித்து பேசுவோம்? அந்த ஆள் பெரிய ஆளா, அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பெரிய ஆளு, அவன் கையில் இருக்கிறது என்ன,
இந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற வக்கீல் பெரிய வக்கீலா? அவனுக்கு உதவி செய்கிறது யாரு? அரசியல்வாதியா? நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எதிரி யாரு பெரிய ஆளா, எதிரி பெரிய ஆளா, எதிரி பெரிய ஆளா, அதை நோக்கியே நம்ம பயணம் பண்ணுவோம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிரியை ஆராயிறதை விடுங்கள். எதிரி எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய பணம் வச்சிருக்கிறான், எதிரிக்கு எவ்வளவு பெரிய பின்னாடி பின்புலம் இருக்கிறது. ஆனால் தாவீது ஒரு நல்ல ஞானமான், எதிரியை குறித்து கேட்கவே இல்லை. அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அவனுக்குள்ள என்ன இருக்குது, அவனுக்குள்ள இருக்கிற பட்டம் என்ன, அதை குறித்து கவலை இல்லை. எப்பா இவனை வீழ்த்தினதுக்கு அப்புறம் இவனுக்கு எனக்கு என்ன கிஃப்ட், எனக்கு என்ன கிஃப்ட் கிடைக்கப்படும்? அந்த எதிரியே அல்ல, தனக்குள்ளே இருக்கிற கர்த்தரை தான் அவன் நோக்கி பார்த்தான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனையை ஆராயாதீங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசு, அது என்ன பண்ணும், அது எங்க கொண்டு போய் விடும், அது எவ்வளவு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணும் என்று நீங்கள் ஒரு நாளும் ஆராயவே வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், அது எவ்வளவு பெரியதா இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அதற்கு மாறாக உங்களுக்கு முன்பாக உங்களை வழிநடத்தி சொல்லுகிற கர்த்தரை ஆராயுங்கள், அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவருடைய மகத்துவத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள், அவருடைய அற்புதத்தை நோக்கி பாருங்கள், அவரை புகழுங்கள், அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துங்கள். நான் நம்புகிறேன், நமக்காக ஒரு வெற்றியை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென்.